வணக்கம். நான் டாக்டர் யாமினி கண்ணப்பன், மனநல மருத்துவர். இன்னைக்கு நான் பேச போறது மனச்சோர்வு அல்லது டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கொடிய நோய். இது டிப்ரெஷன் அப்படின்னாலே ஒரு நோயா, எல்லாருக்குமே ஏற்படுற ஒரு மனக்கவலை எப்படி நோயாக மாற முடியும் அப்படின்ற கேள்வி உங்களுக்கு இருக்கலாம். ஆனா வாழ்க்கையில எப்படி துக்கம் மற்றும் சந்தோஷம் மாறி மாறி வருதோ, ஆனா அதுவே அளவுக்கு மீறி போகும் பொழுது இந்த ரெண்டுமே மன எழுச்சி அப்படின்னு சொல்றோம். அதாவது சந்தோஷம் அதிகமாகும் போது மன எழுச்சி அப்படின்னு சொல்றோம். துக்கம் அதிகமாகும் போது ஒரு நோயா மாறும்போது அதை டிப்ரெஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த டிப்ரெசிவ் டிசார்டர் அல்லது இந்த மனச்சோர்வு நோய் ஒருத்தரை தாக்கி இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா அதற்குரிய அறிகுறிகள் என்ன அப்படின்னு பார்த்தா, இதற்கே ஒரு செட் ஆஃப் டயக்னோஸ்டிக் கிரைட்டீரியா அப்படின்னு மனநல மருத்துவர்கள் வச்சிருக்கோம். சாதாரணமாக ஒரு நாளோ 2 நாளோ சோகமாக இருந்தா உடனே அவருக்கு டிப்ரெஷன் அப்படின்று ஒரு கலோக்கியலா சொல்றோம். ஆனா மனநல மருத்துவரா கண்டிப்பா அது மாதிரி நாங்க சொல்றது இல்லை. நான் இப்ப சொல்ல போற இந்த சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் தொடர்ந்து 2 வாரங்களுக்கு மேல் இருந்து அதே சமயத்துல எல்லா வகையிலையும் அவர்களுடைய சகஜ வாழ்க்கையை அது இம்பேர் பண்ணும் பொழுதுதான் இது ஒரு நோய், மனநோய் அப்படின்னே நாங்க சொல்றோம். ஸோ இதற்கான அறிகுறிகள் முக்கியமாக பார்த்தால் மனசு மிகவும் சோர்வாக இருக்கிறது, அதாவது லோ மூட் அப்படின்னு சொல்றோம். இந்த மூட் அப்படின்றது எதுக்குமே ஒரு முன்னாடி ரொம்ப இன்ட்ரெஸ்டான இருந்த ஒரு விஷயங்களை இப்போ ஈடுபாடே இல்லாமல் ஒருத்தர் இருப்பார். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, சில பேர் சீரியலில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக டெய்லி அதை தொடர்ந்து பார்த்துட்டே இருப்பாங்க. ஆனால் திடீர்னு பார்த்தா அந்த மிக பிடித்தமான அந்த சீரியலே பார்க்க மாட்டாங்க, விட்டுருவாங்க, தனிமையிலேயே உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. ஸோ லாஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன் பிளஷரபிள் ஆக்டிவிட்டீஸ், அதை தான் நாங்கள் ஆன்ஹிடோனியா அப்படின்னு மருத்துவத்தில் சொல்கிறோம். இது ஒரு முக்கியமான ஒரு டிப்ரெஷனுக்கான அறிகுறி. அதே சமயத்தில் உடல் அளவுலையும் மிகவும் சோர்வாக ஃபீல் பண்ணுறது, ஃபெட்டிக் அப்படின்னு சொல்கிறோம். இது எல்லாமே உடல் சார்ந்த ஒரு அறிகுறிகள். அதே மாதிரி அப்பிடைட் டிஸ்டர்பன்சஸ், தூக்கம் இன்மை, தூக்கத்தில் அதிக நேரம் ஆகுது. முன்னாடி படுத்த உடனே தூக்கம் வருது அப்படின்னா இப்பொழுது பல நேரம் படுக்கையிலே புரண்டு படுத்துட்டே இருக்கேன் டாக்டர், சுத்தமாக தூக்கமே வரதில்லை. அதே போல் ஏர்லி மார்னிங் அவேக்கனிங், எப்போவுமே 7 மணி வரைக்கும் நல்லா தூங்குவேன், ஆனால் இப்போல்லாம் 3 மணி 4 மணிக்கே முழிப்பு வந்துடுது, அதற்கு மேலே என்னால் தூங்கவே முடியல அப்படின்னு சொல்லும்போது இது மனச்சோர்வு நோயாக இருக்கலாம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆனால் இந்த சிம்டம்ஸ் நான் சொல்கிறது இதையோடு சேர்ந்து மனதளவிலையும் ஒரு நம்பிக்கை இன்மை, தாழ்வு மனப்பான்மை, அதே மாதிரி முக்கியமாக மிக மிக முக்கியமாக தற்கொலை எண்ணங்கள். எதற்கு நான் உயிரோடு இருக்கணும், நான் யாருக்குமே பிரயோஜனம் இல்லை அப்படின்ற எண்ணங்கள் மேலோங்கி இருக்கும் பொழுது, அண்ட் இப்போ நான் சொன்ன சிம்டம்ஸ் எல்லாமே சேர்ந்து இருக்கும் பொழுது இது ஒரு மனச்சோர்வு நோய், டிப்ரெசிவ் டிசார்டர் அப்படின்ற ஒரு டயக்னோஸ் பண்ணுறோம். மனநோய் என்பது மற்ற நோய்களைப் போலவே தீர்வு எளிதில் காணக்கூடிய ஒரு விஷயமாகவே இன்று மருத்துவத்துறை மாறிக்கொண்டே இருக்குது. ஸோ கண்டிப்பாக எந்த வகையான மனநல பிரச்சனைகள் இருந்தாலும் அதற்கு தீர்வு நிச்சயம் உண்டு. இதை பற்றி உங்களுக்கு இன்னும் நிறைய தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எப்பவுமே நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஒருத்தர் சோகமாக இருக்கிறாரு அப்படின்னா அதற்கு ஏதாவது காரணம் இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஒரு மனநல மருத்துவராக நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, எல்லா சமயத்திலையும் இந்த சோகங்களுக்கு ஒரு காரணங்கள் இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லவே இல்லை.